ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள், நிச்சயமாக தமிழக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். இலங்கை தீவில் தொடருந்து சேவைகளில் அடிக்கடி தடம்புரளும் விபத்துக்கள் இடம்பெற்று வருவதை நீங்கள் செய்திகளின் வாயிலாக அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அந்த வகையில் இன்றும் ஒரு மோசமான தடம்புரள்வு விபத்து தெற்கில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்று அதிகாலை இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். அதிகாலை வேளையில் பொல்காவல தொடருந்து நிலையத்திலிருந்து களுத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த தொடருந்து வனவசல மற்றும் ஹுனுப்புட்டி பகுதிக்கு இடையில் மிக மோசமாக தடம்புரண்டு ஒரு பெட்டி தூக்கி வீசப்பட்ட நிலையில் இந்த காயமடைந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கை ரூபாயின் பெறுமதி அண்மைய நாட்களில் அதிகமான தடம்புரல்வை சந்திக்கும் நிலையில் இன்னொரு குறியீட்டு செய்தியாக இந்த தொடருந்து தடம்புரல்வும் பதிவாகியுள்ளது. இதுவும் இலங்கைக்கு ஒரு பாதகமான சம்பவமாக இன்று அதிகாலை பதிவாகி கொண்டது. எனினும் இன்று ஏற்பட்ட இந்த தொடருந்து தடம்புரண்ட பெட்டியை தூக்கி நிமிர்த்துவதற்கு ஸ்ரீலங்கா தொடருந்து சேவையின் பொறியியல் பிரிவு நிச்சயமாக சரியான பங்களிப்பை வழங்கிவிடும் என்பதை எதிர்பார்த்தாலும் இந்த நாணய பெறுமதி செலவுக்கு உள்ளாகியுள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதியை நிமிர்த்துவதற்கு அனுர அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது, என்ன செய்து வருகின்றது என்பதுதான் இப்போது உள்ள முக்கிய வினாவாக எதிரொலித்துக் கொள்கின்றது. ஆனால் இந்த நாணய சரிவு ஒன்றும் 2022 கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட வரலாற்று பொருளாதார அதலபாதாள சரிவில் ஏற்பட்ட நாணய சரிவு போன்றதல்ல என்றாலும் தற்போது இலங்கை நாணயம் பலவீனத்தில் உள்ளமை பகிரங்கமான ஒரு விடயம். இலங்கை நாணயம் இப்போது உலகளாவிய நாணயங்களில் பலவீனமாக உள்ளது. முக்கியமான நாணயங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் அது சரிவடைந்து வருகின்றது. அந்த வகையில் இப்போது அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு இலங்கை நாணயத்தின் பெறுமதி 328 ரூபாவை தாண்டிவிட்டது. அதேபோல யூரோ ஒன்று 382 ரூபாவை தாண்டிவிட்டது. பிரித்தானிய பவுண்ட்ஸை பொறுத்தவரை 439 ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியில் உள்ளது. அதாவது கடந்த ஒரு மாதத்தில் ரூபாயின் மதிப்பு சுமார் 2.15% குறைவடைந்துள்ளதுடன் கடந்த 12 மாதங்களில் ஏறத்தாழ 8% இலங்கை நாணயம் சரிவை கண்டுள்ளது. இந்த பெறுமதி இழப்பு புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணத்தை அனுப்புவோருக்கு குட்டி சந்தோஷத்தை வழங்கி கொண்டாலும் இந்த சரிவு, அதாவது இலங்கை நாணயத்தின் பெறுமதி குறைவு, இலங்கையில் வாழும் மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளின் ஒரு சங்கிலி தொடராக மாறும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது. ஏனென்றால் அத்தியாவசிய பொருட்களுக்காக இலங்கை இறக்குமதியை பெரிதும் சார்ந்திருக்கும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இலங்கை ரூபாய் பலவீனமடையும் போது அதே அளவு வெளிநாட்டு பொருட்களை வாங்க அதிக உள்ளூர் நாணயம் தேவைப்படுவதால் இலங்கையர்கள் ஏற்கனவே எரிபொருள் நெருக்கடியில் உள்ள நிலையில் எரிபொருள் மற்றும் எரிசக்தி செலவுகள் இன்னும் அதிகரிக்கும் என்பதும் இந்த நாணய பெறுமதியுடன் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். அதேபோல இறக்குமதி செய்யப்படும் பால்மா, கோதுமைமா, சீனி, மருந்துகள், சீமந்து உட்பட்ட பல பொருட்களின் விலைகளும் உயர்வடையும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். அதேபோல உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இறக்குமதி செய்யும் மூலப்பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்கும் என்பதால் இந்த நாணய பெறுமதி வீழ்ச்சி இலங்கையருக்கு ஒப்பீட்டு ரீதியில் பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்றாலும் மறுதலையாக இந்த நாணய பெறுமதி இறக்கம் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு, அதாவது இலங்கையில் சுற்றுலா காலத்தை கழிப்பவர்களுக்கு லாபமாக கூடும் என்பதால் அதிகளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இப்போதெல்லாம் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் விசாவை எடுத்து வருபவர்கள் பெரும் இணைய மோசடி மாபியா குழுக்களை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அதிகளவு சுற்றுலா பயணிகளின் போர்வையில் இவ்வாறான புதிய மாபியா குழுக்களும் நாட்டுக்குள் இறங்கிவிடும் என்ற ஒரு கவலையும் இப்போது இலங்கைக்கு இருக்கத்தான் செய்கின்றது. எனினும் இப்போதைய நாணய சரிவு அனுர அரசாங்கத்திற்கு ஒரு பாதகமான நிலைமையாக இருப்பதால் இந்த நாணய சரிவை எதிர்கொள்வதற்கும் இந்த நாணய சரிவால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு நெருக்கடிகளை
தடுப்பதற்கும் அரசு ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தற்போது துரிதமாக நகர தலைப்படுகின்றது. இந்த வேதன அதிகரிப்பு குறித்த முடிவுகளை எடுக்க விசேட ஆணைக்குழு ஒன்றும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகின்றது. இந்த வேதன அறிவிப்பு ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்காவினால் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய நாணய பெறுமதி வீழ்ச்சி இந்த வேதன உயர்வை உடனடியாக வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அரசாங்கத்தை ஆளாக்கியுள்ளதால் இதற்கான நகர்வுகள் இடம்பெறுவதாக தெரிகின்றது. தமது அரசாங்கத்துக்கு அனைத்துலக நாணய நிதியமான IMF, இந்தியா, சீனா என அனைத்துலக பங்காளர்கள் கைகொடுப்புகளை செய்வார்கள் என அன்று அரசாங்கம் நம்பிக்கை கொள்கிறது. அந்த நம்பிக்கையில் ஓரளவு ஆதாரம் இருக்கின்றது. தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய்க்கு அனுரகுமார திசாநாயக்கா அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் ராஜதந்திர நடைமுறைகள் மீறப்பட்டதான ஒரு அரசியல் செய்தியை ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டு அந்த செய்தியில் ஒரு அரசியல் செய்ய தலைப்பட்டாலும் இந்தோ ஸ்ரீலங்கா ராஜதந்திர உறவுகள் இன்னமும் இறுக்கமாகத்தான் உள்ளன. இந்த இறுக்கத்துக்கு ஒரு அடையாளமாக நேற்று கொழும்பில் இந்தியாவின் போர்க்கப்பலான INS சுனன்யா நங்கூரமிட்டுள்ளது. இந்தியா இப்போது கடல் உறவுகளை ஸ்ரீலங்காவுடன் அதிகமாக்கி வருகின்றது. குறிப்பாக இந்திய பிரிவினர் தனது மகாசாகர் எனப்படும் ஒன் ஓஷன் ஒன் மிஷன் ஆகிய ஒரு கடல் ஒரு பணி என்ற பூகோள அரசியல் கட்டமைப்புக்குள் இலங்கையையும் கச்சிதமாக இழுத்து வருவதால் சில வாரங்களுக்கு முன்னர் தான் டைவெக்ஸ் இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு நீரடி மூழ்கல் பயிற்சி இடம்பெற்ற நிலையில் தற்போது இன்னொரு போர்க்கப்பலும் கொழும்பில் நங்கூரமிட்டுள்ளமை தமிழக அரசியலுக்கு அப்பால் டெல்லி கொழும்பு உறவுகளின் இறுக்கத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழகத்தின் அரசியல் நகர்வுகளை நோக்கி கொண்டால் தமிழக முதல்வராக விஜய் தலைமையேற்று அவரது தலைமையில் அரசாங்கமும் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகும் நிலையில் இதுவரை முறையான அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படவில்லை. ஏற்கனவே விஜயின் பதவியேற்புடன் பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கும் இன்னும் துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்படவும் இல்லை. இதனால் மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களின் கோப்புகள் தலைமைச் செயலகத்தில் குவிந்து வருவதாக கூறப்படுகின்றது. முதல்வர் விஜய் தினமும் காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்திற்கு சென்று தனது பணிகளை கடந்த சில நாட்களாக செய்து வந்தாலும் அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இன்னும் துறைகள் ஒதுக்கப்படவில்லை என்பது ஒரு சவாலாகவே உள்ளது. இந்த பின்னணியில் கடந்த தேர்தலின் பின்னர் பெரும் உடைவுக்கு உள்ளான அதிமுகவில் உச்சக்கட்ட மோதல் தீவிரமடைந்திருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் SP வேலுமணி தலைமையில் அதனை விட அதிகமாக 3 உறுப்பினர்கள் கூடி மொத்தமாக 25 MLAக்களும் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களும் பிரிந்து நிற்பதால் அதிமுக பெரும் சவாலை எதிர்நோக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்த 25 பேரையும் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி இன்று தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநரை சந்தித்து முறையிட திட்டமிட்டுள்ளதான தகவல்களும் பரபரப்பை கிளப்பியுள்ளன. நேற்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் ஆளுநரின் தனிச் செயலாளரை சந்தித்து இது குறித்து ஒரு கடிதத்தை வழங்கிய நிலையில் ஆளுநர் கேரளாவின் புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவுக்கு பின்னர் மீண்டும் தமிழகம் திரும்பிய பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்தித்து இந்த தகுதி நீக்க அழைப்பை விடுக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் குறித்த 25 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது நியதியாகின்றது. அதிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விஜய் சட்டசபையில் பெரும்பான்மையை பிடித்தால் அதுவும் தமிழக அரசியலில் இன்னொரு முக்கியமான பதிவாக மாறக்கூடும். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து 10 அமைச்சு பதவிகள் தருவதாக பேரம் பேசப்பட்டதாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக குழுவின் சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி தெரிவித்த விடயம் தமிழக வெற்றி கழகமும் குதிரை பேர குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்க வைக்கும் வகையில் இன்னொரு பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது. ஏற்கனவே தவேகா மீது எடப்பாடி பழனிசாமி இந்த குதிரை பேர குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் அதனை ஆதாரப்படுத்துவது போல 10 பேருக்கு தமது தரப்பில் அமைச்சு பதவி கொடுப்பதாக பேரம் பேசப்பட்டதாக KC வீரமணி கூறியுள்ளார். இறுதியாக உலக நிறுவனங்களை நோக்கி கொண்டார். பிரித்தானியாவில் ஆளுங்கட்சியில் ஏற்பட்ட தலைமைத்துவ போட்டி பிரதமர் சர் கேர் ஸ்டாமருக்கு ஒருபுறம் கடுமையான நெருக்கடிகளை வழங்கிக் கொள்ள கடந்த வாரம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் அதிதீவிர வலதுசாரிகள் பெரு எழுச்சி பெற்று பல இடங்களை தக்க வைத்துள்ள
பின்னணியில் இன்று மத்திய லண்டனில் இஸ்லாமிய எதிர்ப்பு ஆர்வலர் ரொமி ரொபின்சன் நடத்தும் மாபெரும் பேரணி இன்னொரு நெருக்கடியை அரசாங்கத்துக்கு வழங்குகின்றது. இந்த பதிவு பதியப்படும் போது இந்த பேரணி ஆரம்பிக்கப்படவில்லை என்றாலும் அதில் பங்கேற்க பிரித்தானியாவுக்கு நுழைய திட்டமிட்டிருந்த 11 முக்கியமான வெளிநாட்டு வலதுசாரி மற்றும் தீவிர வலதுசாரி பிரமுகர்களுக்கு அரசாங்கம் அவசரமான தடை விதித்திருக்கின்றது. போலந்து, பெல்ஜியம் மற்றும் அமெரிக்க நாடுகளில் உள்ள அதிதீவிர வலதுசாரி முகங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது. சுமார் 1,00,000 பேர் இந்த பேரணியில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த பேரணியை பிரதமர் ஸ்டாமர் வன்மையாக கண்டித்திருக்கின்றார். இது பிளவுகளை ஏற்படுத்தும் ஒரு நகர்வு என்றும் அவர் விசனப்பட்டிருக்கின்றார். இந்த பேரணியை கட்டுப்படுத்த லண்டன் பெருநகர காவல்துறை, அதாவது மெட்ரோபாலிட்டன் காவல்துறை ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இந்த வலதுசாரி பேரணிக்கு எதிராக போட்டி பேரணிகளும் இன்று நடத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் லண்டனில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். கவச வாகனங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. உலங்கு வானூர்திகள் மற்றும் ட்ரோன்களும் மிகப்பெரிய வான் பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் பிரித்தானியாவில் உள்ள வலதுசாரிகளை தூண்டும் வகையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சமூக வலைத்தள பதிவுகளை இட்டு பெரும் பணத்தை சம்பாதிக்கும் முகங்களின் வரிசையில் இலங்கையில் உள்ள சில சூத்திரதாரிகளும் இருக்கும் நிலையில் இந்த விடயமும் இப்போது பிரித்தானிய ஊடகங்களில் பரபரப்பாக உலாவரும் நிலையில் இந்த விடயங்கள் மேலதிகமாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பகுதியில் காத்திருக்கின்றன. அதனையும் தவற விடாதீர்கள் என்பது செய்தி வீச்சு குறிப்பிடும் ஒரு விடயமாகின்றது. இறுதியாக நாளை ஞாயிற்றுக்கிழமை மத்திய கிழக்கில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவிருந்த நிலையில் மேலும் அந்த போர் நிறுத்தம் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 2 நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் இறுதி நாளான நேற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டது. லெபனானும் இஸ்ரேலும் இந்த பேச்சுக்களில் பங்கெடுத்துக் கொண்டன. ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் என சந்தேகிக்கப்படும் இடங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் தென் லெபனானில் உள்ள குடிமை பாதுகாப்பு மையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 மருத்துவ உதவியாளர்கள் உட்பட குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 22 பேர் நேற்று காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா லெபனானை போருக்குள் வலிந்து தள்ளுவதாக லெபனான் பிரதமர் மீண்டும் ஒரு முறை கண்டனம் செய்திருக்கின்றார். இந்த பின்னணியில் தான் இஸ்ரேலின் தாக்குதலும் லெபனான் மீது இடம்பெற்றுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இதேபோல மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவுக்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.